வணக்கம் நண்பர்களே. எப்படின்னா ஒரு நாள் தூக்கத்தால் எழும்பேக்க ரெட் புல் குடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு நாள் எழும்பேக்க பழைய சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அர்த்தம் புரியுமான்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்கு நான் இதை சொல்றேன்டா, இன்றைக்கு எனக்கு உடல் நிலவரம் பழைய சோறு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. அது ஏன்னு தெரியல, டெய்லி ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு நேற்று அவ்வளவு எனர்ஜியா இருந்துச்சு, இன்றைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டு. இருந்தாலும் முன் வச்ச கால பின் வைக்க கூடாது ஜிம்முக்கு வந்துட்டேன். நேத்து கூட ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். அதுல அவங்க சொன்ன ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு விஷயம் மட்டும் செய்யணும்னு நினைச்சா அதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும், எந்த ரீசனுமே சொல்லக்கூடாது. இதை விட்டா வேற வழி இல்ல, இதான் கடைசி ஆப்ஷன் என்ற மாதிரி செயற்படணும். அப்படி செஞ்சுட்டு வந்தா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துடலாம். இன்றைக்கு ஃபுல்லா எத்தனை மோட்டிவேஷன் கேட்டீங்களோ தெரியல. என்னோட பங்குக்கு நானும் ஒரு குத்து. ஓகே, இப்ப வீடியோக்குள்ள வந்தா இன்றைக்கு ஃபுல்லா பயிற்சி தனியா தான் போச்சு. மாமாக்கு கால் பண்ணேன், யாரோ ஒரு கேர்ள் கதைச்சிச்சு. உண்மையிலேயே அது கேர்ள் தானோ இல்லாட்டி இவன் தான் மிமிக்ரி பண்ணானோ தெரியல. பண்ணாலும் பண்ணிருப்பான், பண்ணக்கூடிய ஆள் தான். பயிற்சியை முடிச்சிட்டு வீட்டை வரைக்கே முட்டை வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டு முடிஞ்சு கொஞ்ச நேரத்தாலே அகைன் பசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, ரொம்ப நாளைக்கு முன்னாலே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், மாமரத்துல நிறைய மாங்காய் இருக்குண்டு. அதெல்லாம் இப்ப பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இனி ஒரு மாத காலங்கள் எங்கள் வீட்டில் மாம்பழங்கள் தான். மாம்பழத்தை சாப்பிட்டு முடிய இன்றைக்கு டவுனுக்கு போக வேண்டிய ஒரு வேலை. போயிட்டு எல்லா வேலையை முடிக்கவே 3 மணி ஆச்சு. வீட்டை கிளம்புற டைம் பார்த்து அப்பா கால் பண்ண, வரும்போது குளோரின் வாங்கிட்டு வரட்டாம். சரின்னு அதுல ஒரு ஸ்டாப்பிங்க போட்டேன். மிச்ச காசுக்கு ஒரு பபிள் கம் வந்துச்சு, அதை மட்டும் வாய்க்குள்ள போட்டுட்டு வீட்டை வந்துட்டேன். வீட்டை வந்து வேற என்ன பண்ணிருக்க போறேன், முதல் வேலையா சாப்பாடு சாப்பிட்டு முடிய கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். ஒரு 5 மணி போல அக்கா கால் பண்ணி டீ கிடைக்க வான்னு சொன்னா. என்னடா அதிசயமா அவள் கூப்பிடறாள்னு பார்த்தா, நாளைக்கு ஏதோ வேலை இருக்காம், அதுக்கு டிஓபியா வேணும்னு கதைக்க கூப்பிட்டாள். அதான ஐயர்ந்த குடும்பி சும்மா ஆடாதே. சரி இன்னைக்கு டீ ஃப்ரீயா தானே வருதுன்னு குடிச்சிட்டு ஒரு 5-5:30 போல வீட்டை போய் சேர்ந்துட்டேன். அவ்வளவுதான் நண்பர்களே. அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.